பாய் நல்லா புரிஞ்சுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன் ஏன் கிலாஃபத் இல்லை கிலாஃபத்து ஏன் இஸ்லாமிய நாடுகளில் தான் கொண்டு வர முடியும்னா, எந்த நான் இஸ்லாமிய நாடுகள்லையும் ஒரு அரசியல் இயக்கமாக கிலாஃபத்தை அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். அது எப்படி அவன் அக்செப்ட் பண்ணுவான்? ரசூலா வந்து மறைச்சி வச்சுட்டாங்க. அல்லாஹ் வந்து ரசூலாவே சொல்லி தரல இந்த ஸ்டெப்ஸ் என்ன, இஸ்லாமு தீனு, இந்த தீனில் என்னென்ன இருக்க போது தெரியாது. சிலை வழிபாடு, அல்லாஹ் ஒருத்தனை வணங்கணும், என்ன இறை தூதராக ஏற்றுக்கணும், ஸ்டெப் நம்பர் 1. இவ்வளோ தான் ரசூலா பேசுனாங்க. அடுத்து என்ன வரப்போது தெரியாது. தொழுகை வரப்போதா தெரியாது, நோன்பு வரப்போதா தெரியாது. அடுத்து என்ன எல்லாரும் எனக்கு கீழே பைய செய்ய சொல்கிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க சட்டங்களை சொல்லுங்கள். எதையுமே சொல்ல மாட்டேன். உன்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தூதர் நான், இதை நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன்னு நவுந்துக்கோ. ஒத்துக்கிட்டவங்களாம் வாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க இவனு யோசனை பண்ணிட்டே இருக்கான். இவங்க பிளான் என்னவாக இருக்கும், பிளான் என்ன இருக்கும்? இப்போ பிளான் என்னன்னே தெரியாதனால தான் விட்டு வச்சுருந்தான். பத்ருஹதெல்லாம் நடக்கும்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கேம் ஓவர் ஆயிடும். ஆனால் இப்போ குரானில் எல்லாமே இருக்குல்லப்பா. இப்போ 0லேருந்து 100 வரைக்கும் ஃபுல் பிளான் வந்து இப்போ நீங்கள் குரானில் இருக்குது. ஸ்டார்டிங் லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கே கொண்டு போய் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அது போய் கம்ப்ளீட் ஆகி தக்மீல் வந்து அதில் போய் போகுது. அப்போது பார்ப்பாங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் நக்கிட்டு போயிடுச்சு. அபு ஜஹில் அவுட்டு, உத்துபா அவுட்டு, ஷைபா அவுட்டு, அங்கே இருந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் அவுட்டு, கிஸ்ரா அவுட்டு, பாரசீகம் அவுட்டு, எல்லாத்தையும் பொழப்பு கெடுத்து விட்டார். இவரை எப்படி டைஜஸ்ட் பண்ணுவாங்க? எந்த கவர்மெண்ட் டைஜஸ்ட் பண்ணுவோம்? மூமின்கள் மட்டும்தான் அந்த தியாகத்துக்கு வருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் எலெக்ஷன் கூட நடத்தாத மாதிரி மனராட்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷனில் போட்டு எவனோ ஒருத்தன் நல்ல ஆட்சியாளர் வந்து மாட்டிக்கிட்டான்னு வைங்க, ஏதோ ஒரு புரியுதா இல்லையா, ஏதோ ஒரு கட்டத்தில் நல்ல ஆட்சியாளராக வந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இவனுக்கு செலக்ட் பண்ணுற ஆளுங்களே பாருங்கள். இப்போ வந்து அவங்க இளவரசர்களாக வைக்கிறாங்களா, இவங்களாம் யார்? இவங்க குழந்தை பிறந்தவுடனே அவங்கள கொண்டு போய் அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. இந்த மன்னர்களுக்கு குழந்தைகள் பிறந்த உடனே அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. அவனை கொண்டு போய் அந்த நஜீஸில் விடுறாங்க. அவன் முழு ஷைத்தானாக மாறினதுக்கப்புறம் பார்க்குறாங்க அவனை தொழுவதில்லை, நல்ல ஒரு மியூசிக்கில் இருக்கான், இதில் இருக்கான். எம்பிஎஸோடைய ஃபோட்டோ இப்போ வந்துச்சு. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் டவுசர் போட்டு அமெரிக்காவில் கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அவனே ட்விட்டரில் போடுறான். ஆஃப் டவுசரு அந்த ஒரு லூஸாக அந்த தென்னை மரம்லாம் போட்டு சட்டை போட்டுருப்பாங்களே, கலர் ட்ரெஸ்ஸு, ஆஃப் ஷர்ட்ஸு, அதை ஒன்று போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு இவன் எம்பிஎஸ், இவன் 3 இளவரசர் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். அப்போ இந்த கல்ச்சருக்கு மாறி போனதுக்கு அப்புறம் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வேறு ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே கொண்டாந்து விட்றாங்க. அவனுக்கு காபாவுக்கு அத்தரை தெளிச்சு விட்றானு. என்ன ஸ்மெல்லு இவனுங்க காபத்துல்லா. இந்த முட்டாள்களுக்கு இஸ்லாம் இது தானே, தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜு. இவங்க அதை காமிப்பாங்க, இதை காமிப்பாங்க. ஹஜ்ஜு ஒழுங்காக நடக்கா, ஏற்பாடு நல்லா இருக்கா, ஜம்ஜம் தண்ணி ஊற்றுறாங்களா, மஸ்ஜித் நபவியில் கூட தண்ணி ஊற்றுறாங்க. ரசூலா கூட ஜன்மம் இவ்வளோ குடிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம போனால் அவ்வளோ குடிப்போம். மஸ்ஜித் நபவியில் ஜம்ஜம் அவ்வளோ வச்சுருக்கானே, லிட்டர் கணக்காக குடிச்சிட்டு இருக்கானே. நம்ம ரூமுக்கு போகும்போதெல்லாம் பாட்டிலில் பிடிச்சிட்டு போகிறது, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க பக்காவாக மேட்ச் பண்ணுறாங்க. அதனால் அங்கே கிலாஃபத்து வரவே வராது, இங்கே பேசவும் முடியாது. சுத்தம் நம்ம வேலை க்ளீனாக நடந்து